கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் டிவைசஸ் தான் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு முன்னால் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்டோரேஜ் டிவைசஸ்னால் என்னென்னு ஏற்கனவே ஒருக்கா பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு ஒருக்கா பார்ப்போம். கம்ப்யூட்டரில் தற்காலிகமாக அல்லது பெர்மனண்டாக நிரந்தரமாக தரவுகளை சேமித்து வைக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்தும் ஸ்டோரேஜ் டிவைசஸ் எனப்படுகின்றன. இந்த சேமிப்பின் கொள்ளளவு பைட்ங்கிற அலகால் அளக்கப்படும். நிறைய நாங்கள் கிராமில் அளக்கிறோம், நீளத்தை மீட்டரில் அளக்கிறோம். அதுபோல் கம்ப்யூட்டரில் சேமிக்கிற கொள்ளளவு பைட்டுங்கிற அலகால் அளக்கும். அதே போல் மீட்டருக்கும் கிராமுக்கும் 1000 சேர்ந்தால் கிலோ என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவோம். கிலோ மீட்டர், கிலோ கிராம், 1000க்கு கிலோன்னு சொல்கிறோம். ரைட். அதே போல் அதுக்கு அங்காலையும் இருக்கு. அதில் 1000 மடங்குக்கு ஒரு பேர் இருக்கு, அதில் 1000 மடங்குக்கு ஒரு பேர் இருக்கு. அதே விஷயத்தை இங்கேயும் பின்பற்றுவோம். சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கு, என்னன்னு பார்ப்போம். ஒரு பைட்டுண்டா சாதாரணமாக எப்படி விளங்கி கொள்வது ஏண்டா, இப்போ ஒரு 100 கிராம் அல்லது 1 கிலோ சீனின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். யாருமே ஒரு 1/2 கிலோ சீனியை நிறுத்தி போட்டு இதான் 1 கிலோன்னு தந்தால் யாருக்கும் விளங்கிடும் இது 1 கிலோ இல்லைன்னு. எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு அளவு. ரைட். அதே போல தான் ஒரு மீட்டர் நீளம், 1 அடி நீளத்தை காட்டி இது 1 மீட்டர்ன்னு சொன்னால் யாருக்கும் தெரிஞ்சிடும் இது 1 மீட்டர் அல்லண்டு. ஆனால் பைட்டுன்னு சொன்னால் என்னண்டு சராசரி பொதுமக்களுக்கும் தெரிகிற மாதிரி நாங்கள் சொல்கிறோண்டா எப்படி சொல்லணும்? ஒரு எழுத்துக்கு சமன் ஒரு பைட். அதாவது ஒரு பைட் இடத்துல ஒரு எழுத்தை சேமிக்கலாம். BTA அந்த 3 எழுத்துக்களை 3 பைட்ல சேமிக்கலாம். VTC சென்டர், VTC புட்லம் அந்த சொற்களை சேமிப்பதற்கு புட்லாமுக்கு 8 எழுத்துக்கள் வருவது, VTCக்கு 3 எழுத்து வருவது. ஸோ 8 3 11, இடையில ஒரு ஸ்பேஸும் இருக்கிறதால அதுவும் ஒரு கேரக்டர் தான், ஸ்பேஸ் கேரக்டர். அப்போ 12 பைட்ஸ் போ. ரைட். அப்போ ஒரு கடிதத்தில் சொற்களும் ஸ்பேஸுகளும் இருக்கும்போது அந்த ஸ்பேஸுகளும் சேர்த்து தான் கணக்கிடப்படும். கண்ணுக்கு தெரியாட்டியும் அதுவும் ஒரு கேரக்டர், ஸ்பேஸ் கேரக்டர். அப்போ இந்த மாதிரி தான் பைட்டுகள் அளவிடப்படும். ஒரு எழுத்துக்கு ஒரு பைட். 1000 கிராம் சேர்ந்து தான் 1 கிலோகிராம் ஆகிறது. ஆனால் இங்கே 1000 1024 2 மடங்கு அப்படி வருவது 1024. கம்ப்யூட்டரில் கெப்பாசிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்குகள்னா இப்படி 2 மடங்குகளை தான் சொல்லுவாங்க. 1024 பைட்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோ பைட். கிலோங்கிறது 1000 தான் குறிக்குது. அதில் 1024 கிலோ பைட் ஒரு மெகா பைட்னு சொல்லுவோம். அப்படியான ஒரு மெகா பைட் 1000 இருந்தால் அது ஒரு ஜிகா பைட்னு சொல்லுவோம். ரைட். 1024 ஜிகா பைட் சேர்ந்து ஒரு டெராபைட், 1024 டெராபைட் சேர்ந்து ஒரு பேட்டாபைட். இப்போ சாதாரணமாக ஹார்ட் டிஸ்கள் டெராபைட் கணக்கில் வந்து கொண்டிருக்குது. ஆகவே கூடிய சீக்கிரம் பெட்டாபைட் வந்துடும். 1000 பெட்டாபைட் சேர்ந்தால் ஒரு எக்ஸாபைட்னு வரும், EXA எக்ஸாபைட்னு வரும். ரைட். இப்போ கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் ரெண்டா பிரிக்கலாம். பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், முதன்மையான சேமிப்பு சாதனங்கள், முதன்மையான. ரைட். அதே போல துணை சேமிப்பு சாதனங்கள், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் என்று ரெண்டா பிரிக்கலாம். அது என்ன முதன்மையானது, அது என்ன துணையானதுன்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் இயங்குவதற்கு, கம்ப்யூட்டர் ஓன் ஆகி இயங்குறதுக்கு தேவையான சாதனங்கள் மெமரி தான் நாங்கள் சொல்றோம் பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். மற்றது இல்லாட்டியும் இருந்தாலும் கம்ப்யூட்டர் ஓன் ஆகி வேலை செய்யும். செகண்டரி ஸ்டோரேஜ் இல்லாட்டியும் இருந்தாலும் கம்ப்யூட்டர் ஓன் ஆகி வேலை செய்யும். ரைட். இப்போ கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே சில வேலைகளை செய்யுது.
ஸ்க்ரீன்லையும் சில விஷயங்களை காட்டுது. அப்போ இது ரெண்டுக்குமே 2 மெமரி தேவைப்படும். பிரைமரி ஸ்டோரேஜ் கேட்டகரியில் அடங்கக்கூடிய 2 மெமரி தேவைப்படும். அது ஒன் ஆகி மற்ற வேலையில் வந்து ரெடியாகி நிற்கும். அதுக்கப்புறம் விண்டோஸுங்கிற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகணும்னா அது செகண்டரி ஸ்டோரேஜில் தான் சேவ் பண்ணப்பட்டு, அது வேற விஷயம். ஆனால் கம்ப்யூட்டர் ஆன் ஆயிட்டு, கம்ப்யூட்டர் ரெடி டு ஒர்க், ரெடி டு ரன், ரைட். ஆனால் அடுத்தடுத்த வேலையில் சாஃப்ட்வேர் செய்யறா எங்களுக்கு செகண்டரி ஸ்டோரேஜ்ல தேவைப்படலாம். ஆனால் கம்ப்யூட்டர் ஆன் ஆயிட்டு, அதனால தான் அதுக்கு நான் பிரைமரி ஸ்டோரேஜ்னு சொல்றேன். செகண்டரி ஸ்டோரேஜ் இல்லாட்டியும் கம்ப்யூட்டர் ஆன் ஆகிடும். பிரைமரி ஸ்டோரேஜில் பிரச்சனை இருந்தால் கம்ப்யூட்டர் ஆன் ஆகும், ரைட். அப்போ அதில் ROM, ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்றோம். இது மதர் போர்ட்லேயே பெர்மனண்டாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு கலட்டி மாத்துறதுக்கும் ஏற்பாடு இருக்கு. அதனால் விசேட கருவிகளை கொண்டு தான் கலட்டணும். சாதாரணமாக மற்ற ரேம்களை கலட்டுற மாதிரி ரொம்ப கலட்டே இல்லை, ரைட். அப்போ அது கலட்டி மாத்துறது ரொம்ப அரிதாக நடக்கும். சாதாரணமாக மாத்திரை இல்லை, மதர் போர்டோட இணைஞ்சே வரும். ரீட் ஒன்லி மெமரி. இதுதான் நாங்கள் கம்ப்யூட்டரை பவர் சுவிட்சை ஆன் பண்ணல இருந்து என்ன செய்யணுங்கிறதெல்லாம் இதில் தான் பதிஞ்சு வச்சுக்கிறாங்க நிரந்தரமாக, ரைட். செகண்டரி ஸ்டோரேஜான ஹார்ட் டிஸ்க்ல போயிட்டு விண்டோஸை ஸ்டார்ட் பண்ணி விடுங்கிறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் அதில் தான் இருக்கு. அப்போ அது அழிச்சிட்டு போனால் ஒன்றுமே செய்யலை, ரைட். இப்போ ஆக்சுவலி கோமா ஸ்டேஜுங்கிறதும் இந்த மாதிரி ஒன்று தான். இந்த ROM அழிகிறது தான் மனுஷனுக்கு. நான் யார், என்ன, எங்க இருக்கிறேன், என் பேர் என்ன, என் வயசு என்ன, நான் ஆம்பளையா பொம்பளையா போன்ற அந்த டீட்டெயில்ஸ், அது ROMல பெர்மனண்டா பதியப்படும். அந்த தரவுகள் அழிஞ்சு போனா இதுக்கு ஒண்ணுமே செய்யல, ஒரு பேசிக்கான விஷயமே இல்லை. இது எந்த அளவுக்குன்னு சொன்னா, நீங்க பிறகு விண்டோஸை ஸ்டார்ட் பண்ணி MS வேர்டு ஸ்டார்ட் பண்ணி அதுல எழுத்துக்கள் டைப் பண்றீங்கன்னா இன்ன எழுத்துக்கு இன்ன எழுத்து வரணுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கான அட்டவணையும் இந்த ROMல தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த அட்டவணைக்கு எஸ்கி கோடுன்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலத்துல. இப்போ உள்ள கம்ப்யூட்டர்ல யூனிகோடு இருக்கு. பழசுல ASCII, இப்போ யூனிகோட். ஓகே. அப்போ இந்த ROM சிப்ல ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதுக்கு பேர் BIOS, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், BIOS. BIOSங்கிற சாஃப்ட்வேர் தான் இந்த ROMல பெர்மனண்டாக ஸ்டோர் பண்ணப்பட்டு, அதுல சில விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணக்கூடியமா வச்சிருப்பாங்க. உதாரணம் டேட் ஓ டைம் சேஞ்ச் பண்ணலாம். அப்படியான ஒரு சில இதுகளை சேஞ்ச் பண்றோம். அந்த டேட்டோ டைமோ சேஞ்ச் பண்றதுக்காக அந்த சேஞ்ச் பண்ண அந்த டேட்டோ டைமும் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணப்பட்ட நிலையிலேயே மாறாமல் இருக்கணும்டா அதுக்கு கரண்ட் கொடுக்கப்படணும். அதுக்கு தான் உள்ளக்க ஒரு சின்ன பேட்டரி வச்சுக்கலாம், ரீசார்ஜபிள் பேட்டரி வச்சிருக்கலாம், ரைட். சிமாஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்க. சிமாஸ்ங்கிறது இந்த மூலகத்துல பேர், இந்த ROM சிப் செய்யப்பட்டிருக்க மூலகத்துல பேர், கம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். அப்போ சிமாஸ் பேட்டரின்னு தான் அதுக்கு சொல்றது. சிமாஸ் மூலகத்தால் ஆக்கப்பட்ட ROM சிப்ல BIOS சாஃப்ட்வேர் 3 சொற்கள், சிமாஸ், CMOS, ROM, ROM, அடுத்து BIOS, BIOS. 3 சொற்கள் சம்பந்தப்படுது இந்த சிப்போட. சிமாஸ் வகையான மூலகத்தால் ஆக்கப்பட்ட ROM சிப்ல BIOS சாஃப்ட்வேர் இருக்கும், சரிதானே, ரைட். ROM சிப்னு சொல்றதுல சிமாஸ் சிப்னு சொல்லவும் இயலும், BIOS என்று சொல்லலாம், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர், ரைட். அப்போ சிமாஸ்ங்கிறது ஹார்ட்வேரை குறிக்குது, BIOSங்கிறது சாஃப்ட்வேரை குறிக்குது, ROMங்கிறது அதில் தன்மையை குறிக்குது, அழிக்க முடியாது என்பதை குறிக்குது, ரைட். ஓகே. அப்போ இதுதான் பேசிக். முதல்ல கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே இது செய்யுது. ஆனால் அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் எதுல இருந்து கொண்டு வேலை செய்யும் சொன்னா அது ரேம்ல இருந்து கொண்டு வேலை செய்யும். அதுலதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பெர்மனண்டாக. இருந்தாலும் அது இயங்கணுமா இருந்தா மெயின் மெமரிக்கு வரணும். மெயின் மெமரி தான் இந்த ரேம், மெயின் மெமரிக்கு வரணும், ரைட். அதுக்கு டெக்னிக்கல் நேம் இருக்கு, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, எழுமாற்றாக தரவுகள் எடுக்கக்கூடிய மெமரின்னு சொல்லி.
இதுல இருந்து கொண்டு தான் வேலை செய்யும். தட் மீன்ஸ் ஸ்க்ரீன்ல நீங்க ஏதாவது எழுத்துக்களோ படங்களையோ பார்க்குறீங்கன்னா அது நிச்சயமா ரேம்ல தான் இருக்கு. ஸ்க்ரீன்ல அந்த மாதிரி தரவுகளை வந்துட்டு அப்படியே நிற்கிது ஸ்ட்ரக் ஆகின்னு சொன்னா ரேம்ல பிரச்சனை இல்லை, வேற எங்கேயோ பிரச்சனை இருக்கு. ரேம் பழுதா இருந்தா ஒண்ணுமே பார்க்க மாட்டேன் ஸ்க்ரீன்ல, நோ சிக்னல்னு வரும். அது வாரது மானிட்டர்ல உள்ள சாஃப்ட்வேர் இல்ல ஃபோம்வேர், மானிட்டர்ல உள்ள ஃபோம்வேர்ல தான் அந்த நோ சிக்னல் வருது. அந்த ஃபோம்வேர்ல கொடுத்து வச்சுக்கிறாங்க. கம்ப்யூட்டர்ல இந்த டேட்டா வந்தால் அதை காட்டணும், இல்லாட்டி நோ சிக்னல் காட்டணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இந்த ரேம் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணதுலேருந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் கணித்தல்கள்லாம் செய்கிறதுக்கு இடம் கொடுக்குது. ஒரு கம்ப்யூட்டர் தன்னோட கணித்தல் செய்யும் போது அதுக்கு தேவையான தரவுகளை ரேம்ல வச்சுக்கொள்ளும். அந்த கணித்தல் முடிஞ்சவொன்னு அதை அழிச்சு போட்டு அடுத்த கணித்தலுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளும். அது முடிஞ்சவொன்னு அதை அழிச்சு போட்டு அடுத்தது அப்படியே மாறி மாறி இருக்கு. ஆக நிலை இல்லாதது இந்த ரேம். யாரோ கேட்டீங்க volatile மெமரின்னு சொல்லி, அதான் இது. நிலை இல்லாதது, ஆனால் முக்கியமானது, பிரைமரி மெயின் மெமரி. நிலையாக அதில் ஒன்று வச்சிருக்கல. இப்போ நாங்கள் ஒரு கடிதம் ஒன்று டைப் பண்ணுறோம், வேர்டை ஸ்டார்ட் பண்ணோம், வேர்டு வந்து மெமரியில் ரேமில் தான் வந்திருக்கும். இப்போ நாங்கள் கடிதம் டைப் பண்ணுறோம், அதுவும் ரேமில் தான் இருக்கும். இப்போ பிரிண்ட் பண்ணுறோம், வேலை முடிஞ்சுது, நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த கடிதத்தை சேமிக்காமல், அதாவது கடிதத்தை செகண்டரி ஸ்டோரேஜுக்கு அனுப்பாமல் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம், வேலை முடிஞ்சுது. ஆனால் ஒன்று, நாளைக்கு அதே கடிதம் திரும்ப தேவைப்பட்டுட்டா இருக்காது. அதனால தான் நாங்கள் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸை நாடுறோம். அதே போல் எம்எஸ் வேர்ட் மாதிரி, விண்டோஸ் மாதிரி சாஃப்ட்வேர்களை வச்சுக்கிறதுக்கு வேறு இடம் இல்லை, அது செகண்டரி ஸ்டோரேஜில் தான் வச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணப்பட்டாலும் அது அழியாமல் இருக்கணும்னா செகண்டரி ஸ்டோரேஜில் தான் வைக்கணும். ஏன்னா இந்த பிரைமரி ஸ்டோரேஜில் ரொம்ல வந்து எதையுமே பதியலை. அது புதுசாக ரேமில் வந்து ஆஃப் பண்ணால் அழிஞ்சிரும், கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணால் அழிஞ்சிரும். ஆகவே இது ரெண்டையும் யூஸ் பண்ண இல்லாது. ஆகவே தான் நாங்கள் செகண்டரி ஸ்டோரேஜ்ட்டு வச்சிருக்கோம். ஆரம்பத்தில் செகண்டரி ஸ்டோரேஜ் இல்லை, ஆரம்ப கால கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணியாச்சு, டைப் பண்ணியாச்சு, டைப் பண்ணி வேலையில் செஞ்சாச்சு. பிறகு செகண்டரி ஸ்டோரேஜ் அறிமுகப்படுத்தப்பட்டு. ரைட், இப்போ செகண்டரி ஸ்டோரேஜுக்கு போகும். அதில் ஒரு வகை இருக்கு, மேக்னெட்டிக் மீடியா, காந்த புலத்தினூடாக தரவுகளை பதிவு. ரைட், அப்போ எப்படி தரவுகளை பதிவுன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஆங்கில எழுத்துக்கள் அதுல வந்து ஏ என்று எடுத்துக்கொண்டா அந்த அஸ்கி அட்டவணை என்று நான் சொன்னேன், ரோம்ல இருக்கிற அஸ்கி அட்டவணை அல்லது இப்ப இருக்கிற யூனிகோட் அட்டவணையில ஏக்கு 6500 பெருமதியை கொடுத்துக்கிறாங்க. கேபிட்டல் ஏக்கு, சிம்பிள் ஏக்கு வேற பெருமதி, பிக்கு 66, சிக்கு 67, அப்படி போயிட்டு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பெருமதி இருக்குது, ஒரு குறியீடுகளுக்கும் பெருமதி இருக்கு, பிராக்கெட்டுகள், சமன்பாடு குறியீடுகள் எல்லாத்துக்கும் பெருமதிகள் இருக்கு. அப்ப ஏக்கு 65, ஏங்கிறது ஒரு பைட். இந்த 65 2ஆல பிரிச்சு வார அந்த அடி 2க்கு மாத்துனா இப்படி வரும். அடி 2க்கு மாத்தினா இப்படி வரும். 8 தாளங்கள் இருக்கு. இதுதான் நாங்க பிட்ஸ்ன்னு சொல்றோம். பிட்ஸ் 65 அடி 2க்கு மாத்தினா இப்படிதான் வரும். தட் மீன்ஸ் நீங்க கீபோர்ட்ல ஏ பிரஸ் பண்ணால் கீபோர்டோட சிக்னல் இந்த ஆர்டர்ல தான் போகும். முதலாவது 0, அதாவது கரண்ட் போகையில, ரெண்டாவது அந்த டைமுக்கு கரண்ட் போச்சுது, அடுத்த டைமுக்கு போகையில, 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 அடுத்த டைமுக்கு போச்சு. அடுத்த டைம்னு சொல்றது கம்ப்யூட்டர் இடைக்கிட செக் பண்ணும். அது மிக நேனோ செகண்ட்ல நடக்கும். இதை நாங்க எவ்வளோக்கு செக் பண்ணுங்கிறது அந்த மெகா ஹெர்ட்ஸ்ல நாங்க ஸ்பீடை சொல்றோம். கம்ப்யூட்டர் ஸ்பீட் 3.7 ஜிகா ஹெர்ட்ஸ்னு அர்த்தம். 3700 மெகா ஹெர்ட்ஸ். 3700 மெகா ஹெர்ட்ஸ் அது 1000 பிரிச்சா கிலோ ஹெர்ட்ஸ் வரும், அது 1000 பிரிச்சா ஹெர்ட்ஸ் வரும். ஒரு செகண்டுக்கு எத்தனை முறை செக் பண்ணுது ஹெர்ட்ஸ்ல பார்த்தா விளங்கும். அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் இடைவெளியில வார சிக்னலை வச்சு தான் இந்த ஆர்டர் கணக்கிடப்படும். நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணாலும் அதுதான். நாங்கள் கடிதத்தை டைப் பண்ணி வச்சுட்டு அதில் ஆங்கில எழுத்துக்கள் எல்லாம் இருக்குது, அப்போ அதில் ஏஎம் இருக்குன்னு சொன்னால் ஏ வந்து இப்படித்தான் போகும், எங்க மின்சாரமா போனால் அங்க ஒரு டிஸ்பிளே ட்ராக் இருக்கும், வட்டமான டிஸ்பிளேயும் வட்ட வடிவத்தில் ட்ராக் இருக்கு. நான் நீள் வடிவத்தில் காட்டிக்கிறேன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க.
ட்ரக் வந்து டிஸ்குகளில் வட்டமாக தான் இருக்கும். அதில் சின்ன துண்டை வெட்டி பார்த்தா அது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹெட் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹெட், மின்காந்தம். ரைட், மின்காந்தம். கரண்ட் வந்தால் காந்தமாகும், இல்லாட்டி இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு உலோகத்தில் காந்தத்தை தடவும் போது அதில் உள்ள துணிக்கைகள் காந்தத்தை நோக்கி திரும்பும், நோத்தை நோக்கி திரும்பும், வடக்கு இதை நோக்கி திரும்பும்னு சொல்லி நாங்கள் ஸ்கூல் காலத்தில் படிச்சுக்கிறோம். அதில் உள்ள துணிக்கைகள், உலோகத்தில் உள்ள துணிக்கைகள் காந்தப்புலம் இருக்கிற திசையை நோக்கி திரும்பும், அதாவது நோத்தை நோக்கி திரும்பும், ஈர்க்கப்படும். ரைட், அப்போ அதுதான் இங்க செய்யப்படுவது. பூச்சியமா இருந்தா ஒரு திசையில கரண்ட் வரும், ஒன்னா இருந்தா அடுத்த மறு திசையில கரண்ட் வரும். ஆகவே இப்போ முதலாவது பூச்சியம்னு சொன்னா ஒரு திசையில கரண்ட் வந்துட்டு, ஆகவே அந்த உலோகத்துல அந்த டிஸ்க்ல உள்ள துணிக்கைகள், அந்த ஏரியாவில் உள்ள எல்லாத்தையும், அந்த ஏரியாவில் காந்தப்புலம் படுற ஏரியாவில் உள்ள துணிக்கைகள் ஒரு திசையில வரிசை இந்த நேர்படுத்தப்படும், ஒழுங்குபடுத்தப்படும். துணிக்கைகள் அந்த கரண்ட் காந்தப்புலம் செலுத்தப்பட்ட உடனே அது ஒரு திசைக்கு மாறி. ரைட், அதே போல அதாவது நாங்க நீட்ட ஒரு காந்தத்தை முதல்ல வடக்கு இதை வைக்கிறோம், அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்புது. திரும்ப அடுத்த பக்கத்துல வந்து மற்ற பக்கம் திருப்பி காந்தத்தை மற்ற பக்கம் திரும்பி சட்ட காந்தத்தை மற்ற பக்கம் திருப்பி வைக்கிறோம், அது இன்னொரு திசையில அந்த இடத்துல துணிக்கைகள் திரும்பும். அதே தான் இங்கேயும். அப்போ அடுத்த வந்து எங்கட உதாரணத்தின்படி 1 இருக்குது, ஆகவே 1க்கு மற்ற பக்கம் திரும்பும், நார்த் மேல சவுத் கீழ். அப்போ சின்ன பரப்புல சின்ன ஏரியாவில் அந்த காந்தப்புலம் செலுத்தப்படும். அந்த காந்தப்புலம் அந்த சின்ன ஒரு ஏரியாவில் மாற்றக்கூடிய மாதிரி அளவுக்கு தான் இருக்கும். அப்படின்னா மற்ற பக்கத்துல எல்லாம் ஒன்றும் நடக்காது. ரைட், இப்போ அடுத்த பூச்சியம். ஸோ அது அந்த கரண்ட் மாறி வரும், ஆகவே காந்தப்புலம் மாறி வேலை செய்யும், ஆகவே மற்ற திசையில துணிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்படும். இப்படி அந்த மெல்லிய ட்ராக்ல இப்படி திசைகள் ஒவ்வொன்றாக காந்தம் துணிக்கைகளை ஒழுங்குபடுத்தும். இது மிக வேகமாகவும் நேர்த்தியாகவும் நடக்கும். கம்ப்யூட்டர் நாங்கள் சொல்லிட்டோம், ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி, ஸ்பீடாகவும் அக்யூரேட்டாகவும் செய்யும். திரும்ப 1 வார நேரம் திரும்ப மற்ற திசையில செலுத்தப்படும். அப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் 8 8ஆக பதியப்படும், 8 8ஆக. ரைட், ஒரு 8 அடுத்த 8 8 பிட்ஸ். அப்போ பிட் வைஸ் தான் பதியப்படுவது. நாங்கள் பைட் வைஸ் கம்ப்யூட்டர் டைப் பண்றோம் ஏபிசிடின்னு, ஆனால் அங்கே பிட் வைஸ் தான் இது பண்ணப்படுது. அது வேகமாக நாங்கள் 50 பேஜ் டைப் பண்ணிதாலும் நீங்கள் பாருங்க, வேர்டில் 50 பேஜ் டைப் பண்ணி சேவ் பண்ண கொடுத்தாலும் ஒரு 2-3 செகண்ட்ல சேவ் ஆகும். நாங்கள் அந்த ஃபைல் நேம் கொடுக்கறதுக்கு தான் சொன்னாங்கமே தவிர சேவ் பட்டனை கிளிக் பண்ணது ஒரு 2-3 செகண்ட்ல டக்குன்னு சேவ் ஆகும். ரைட், அப்போ ஆனாலும் இவ்வளோ வேலை நடக்குது. எழுத்துக்கள் நம்ம வெளிவுக்கு மாற்றி வெளிவுகள் பிட்டுக்கு மாற்றப்பட்டு பிட்டுகள் வரிசையை அனுப்பப்பட்டு அங்கே இந்த மாதிரி காந்தப்புலத்தினூடாக டிஸ்க்ல பதியப்படும். ரைட், ஒரு மைக்ரோஸ்கோபிக் இமேஜ் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா பிட்ஸ் பதியப்பட்டிருக்கிறத காட்டும். ரைட், ஓகே, டேட்டா பிட்ஸ் ஒரு தட்டு தட்டாக பதியப்பட்டு. ஓகே, தட் இஸ் மேக்னெட்டிக் மீடியா. ரைட், அப்போ நாங்கள் கீழே பார்க்க எல்லா டிஸ்க்கும் இதே பேட்டர்ன்ல தான் பதியப்படும், இந்த மெத்தட்ல தான் பதியப்படும். என்ன முதலாவது ஃப்ளாப்பி டிஸ்க். கேள்விப்பட்டிருப்பீங்க சில நேரம், சில நேரம் கேள்விப்பட்டிக்க மாட்டீங்க, ஏன்னா இப்போதைக்கு பாவனையில இல்லை. ஆனாலும் ஃப்ளாப்பி டிஸ்குகள் தான் உலகத்துல கம்ப்யூட்டர் முதலாவது டிஸ்க். அது இந்த 8 அங்குல டிஸ்க் இருக்குதானே, அதுதான் உலகத்துல முதலாவது கம்ப்யூட்டர் டிஸ்க். ரைட், அதுக்கு பிறகு அது சின்னதாக்குனாங்க, ஆனா கெப்பாசிட்டி கூட. 8 அங்குலம் 5.25 அங்குலமா போச்சுது, ஆனா கெப்பாசிட்டி கூட. ரைட், அப்ப தொழில்நுட்பம் வளர்ந்திக்குன்னு அர்த்தம். தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு, சின்னதா போனாலும் அதை விட கூட பதியலாம், தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. அதுக்கு பிறகு அது 5.25 வந்து 3.5 அங்குலமா போச்சு கடைசியா, அது அதை விட கூட கெப்பாசிட்டி. சின்னதா போக போக கெப்பாசிட்டி கூட, கொஞ்சம் தடிப்பு பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக உருவாக்குனாங்க. தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு, அதனால அதோட கெப்பாசிட்டியும் கூட்டிருக்கு. ரைட், இப்ப
இந்த கடைசியா வந்த அந்த ஃப்ளாப்பி டிஸ்க் இதுவே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இல்லாம போயிட்டு, அப்ப இதை உடைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. நடுவுல மேல இருக்கிறது முழு டிஸ்க், அது ரெண்டு பாதியா உடைச்சா உள்ளுக்கு அந்த பேப்பர்லாம் இருக்கும், அந்த அதை பாதுகாக்கிறதுக்கு டிஸ்க். இது ஒரு பொலித்தீன் பேப்பர், நடுவுல இருக்கிற அந்த வட்டமா இருக்கிறது பொலித்தீன் பேப்பர், அதுல ஒரு உலோகத்தை பூட்டிக்கலாம். ரைட், ஒரு நாங்க டேப்புகள் கெசட்டுகள்ல இருக்கும் டேப் ரீல், அந்த டேப் ரீல் பொலித்தீன் மாதிரி தான் இது, கொஞ்சம் தடிப்பு பொலித்தீனா இருக்கும். பொலித்தீன் தான் அது, ஃப்ளாப்பி டிஸ்க்குங்கிறது ஒரு பொலித்தீன் தான். ரைட், ஆனால் அதுல ஒரு இரும்பு ஆக்சைடு பூசப்பட்ட பொலித்தீன். அப்போ அதுல வந்து அந்த காந்த புலத்தை செலுத்தும் போது குயிக்கா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்போ இதுல தான் அந்த ட்ரெக்குகள் பதியப்படுது. இதுல எத்தனையோ ட்ரெக்குகள் இருக்கும், எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப் இதுல பார்க்க வேண்டிய வரும். சாதாரணமா பார்த்தா எதுவுமே விளங்காது. ரைட், ஃப்ளாப்பி டிஸ்க் இருந்தாலும் இதுல பாவனையில் இல்லை. இப்போ இது 3.5 அங்குலம் 1.44 மெகாபைட், 1.5 மெகாபைட். ரைட், பார்த்துக்கோங்க இப்போ இருக்கிற டிஸ்கோட கெப்பாசிட்டிக்கும் இதுக்கும் எவ்வளோ தூரம், 1.5 மெகாபைட். ஓகே, ஒரு ஒரு பாட்டு கூட சாதாரணமாக எடுத்துக்கொண்டா MP3 பாட்டு ஒரு 5 MB 4 MB அப்படி இருக்கும். ஒரு பாட்டை கூட முழுசா பதியல, 2 பக்கம் பதிஞ்சாலும் 1.5 MB தான். அதுவும் சரி, ஆக்சுவலா 1.38 MB தான் உண்மையிலே தரவுகள் பதிகிறதுக்கு இடம். மிச்சது வந்து அந்த ட்ரெக்குகள் இதுகள் ஃபைல் அலோகேஷன் டேபிள் உருவாக்குறதுக்கான இடமும் போயிடும். ஓகே, அடுத்தது டிரைவுகள். ரைட், பழைய காலத்து டிரைவுகள் இருந்து இருக்கு. இப்போ மூணாவது இருக்கிற அந்த சின்ன டிரைவ் இப்போ நீங்க காணுவீங்களா, சில கம்ப்யூட்டர்ல பழைய கம்ப்யூட்டர்ல இருக்கும் அந்த டிரைவ். இந்த டிஸ்க் அதுக்குள்ள சொருகுறது, மற்ற பக்கம் தான் வச்சுக்கிறாங்க, மற்ற பக்கம் திருப்பி சொருகி விடுறது, அமைச்சி விடுறது உள்ளக்க. பிறகு அந்த பட்டன் அடிக்க அமைச்சு விட்டா வெளியே இஜெக்ட் ஆகும். ரைட், ஒட்டோவாலாம் எடுக்காது, இது மெக்கானிக்கல் சிஸ்டம் தான். தள்ளி விடணும், நாங்கள் போடும்போது தள்ளி விடணும், அப்புறம் வெளியே இருக்கும்போது அந்த பட்டன் அமைச்சு விட்டா வெளியே அந்த இதில் ATMல கார்டு வர மாதிரி வெளியே வந்து நிற்கும், அதை இழுத்து எடுக்கும். ரைட், அப்போ இதுதான் அந்த இது டிரைவ் இந்த கிட்ட நல்லா காட்டப்படுது. ஓகே, இது பழைய கம்ப்யூட்டர் அந்த ஃப்ளாப்பி டிரைவ் இருந்தது. அடுத்தது ஹார்ட் டிஸ்க். ரைட், ஹார்ட் டிஸ்க் பேர் வந்துச்சுன்னா ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், முதலாவது டிஸ்க் வந்து ஃப்ளாப்பி டிஸ்க் தான், ஹார்ட் டிஸ்க் இல்லை அப்போ அந்த காலத்துக்கு. ஆனால் காலப்போக்கில் ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து போதாம வந்துச்சு. எப்படின்னா ஒரு சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க, முதலாவது கம்ப்யூட்டர் ஆன் பண்ணா ரொம்ல உள்ள அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி சில வேலையில செஞ்சுட்டு அப்படி வந்து நிற்கும். அப்போ நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டொஸ், அந்த காலத்துல இருந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ஃப்ளாப்பில இருக்கும், அதை போட்டு கமாண்டை கொடுத்த உடனே டொஸ் வந்து ரெம்முக்கு வந்துடும். அப்புறம் அதை கலட்டிட்டு இப்போ நாங்கள் கடிதம் டைப் பண்ணால் அதுக்குரிய சாஃப்ட்வேர் ஒரு 3 ஃப்ளாப்பில இருக்கும், அதை ஒவ்வொன்றா போட்டு போட்டு லோட் பண்ணால் தான் சாஃப்ட்வேர் லோட் ஆகும். இப்போ MS Word வர மாதிரி அந்த சாஃப்ட்வேர் 3 டிஸ்கை போட்டு தான் கமாண்டை கொடுத்து தான் லோட் பண்ணும். லோட் பண்ண அப்புறம் கடிதம் அடிச்சு பிரிண்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இப்போ கணக்கு அக்கௌண்ட்ஸ் வேலை செய்யணும், எக்ஸல் மாதிரி ஒரு வேலை செஞ்சு அது ஒரு 5 ஃப்ளாப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 5 ஃப்ளாப்பையும் வரிசையாக போடணும், பழசு அழிக்கணும். ஏன்னா பழசு ரேம் போதா, அந்த காலத்து ரேமும் கெப்பாசிட்டிக்கு வரும். அப்போ முதல் போட்டு இந்த அழிக்கணும், அழிச்சு போட்டு இந்த க்ளோஸ் எக்ஸிட் பண்ணால் அது அழிஞ்சிடும். அப்போ திரும்ப போடணும் இந்த 5 டிஸ்கையும் போட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கணும். இப்போ திரும்ப கடிதம் அடிக்கணும்னா திரும்ப அந்த 3 டிஸ்கையும் திரும்ப போகும். யோசிச்சு பாருங்க, அப்படி காலப்போக்கில் அந்த டிஸ்கில் எண்ணிக்கை கூட்டிட்டு போகுது. ஏன்னா சாஃப்ட்வேர் டெவலப் ஆக இன்னைக்கு 5, 6, 10ன்னு போகுது. அப்போ அப்படியே போச்சுல ஒரு டிஸ்க் பழுதா போனாலும் எல்லா வேலையும் பாலா போயிடும். 10ல் ஒரு டிஸ்க் பழுதுண்டா அந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யாது, அப்படிலாம் இருக்கு. ஆகவே தான் கம்ப்யூட்டர்லயே நிரந்தரமா இருக்கக்கூடிய பாதுகாப்பான கொள்ளளவு கூடிய ஒரு டிஸ்க் ஒன்று வேணும்னு சொல்லி தான் ஹார்ட் டிஸ்கை உருவாக்கணும். ஏன்னா ஃப்ளாப்பி டிஸ்க் சின்ன சின்ன காரணங்களெல்லாம் குயிக்கா பழுதா போகக்கூடிய. ரைட், ஆகவே ஹார்ட் டிஸ்கை உருவாக்குனாங்க. ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி தடிப்பமா இருக்கலாம், இதுதான் சைஸ். அப்போ அதை கையில் வச்சு காட்டுறாங்க, இதான் அப்போ இதுதான் உங்களோட சைஸ். ஒன்று திறந்து காட்டி, அப்போ இது திறந்து காட்டினா ஹார்ட் டிஸ்க் பழுதா போயிடும், இதை உடச்சி காட்டிக்குன்னு வச்சுக்கொள்ளும். அதாவது கலட்டினா அது வெக்யூம் எல்லாம் போயிடும், உள்ளுக்கு காற்று இருக்காது. காற்று இருந்தால் தான் அந்த ஈரப்பதம் படிகிறது, தூசு படிகிறது பிரச்சனைலாம் வரும். அதே போல வெளியிலிருந்து காந்த புலங்கள் உள்ள போய் பாதிக்காத மாதிரி செஞ்சிருப்பாங்க. டிஸ்க் வந்து உலோகம், கண்ணாடியாலையும் செய்யப்பட்டிருக்கு, உலோகத்தாலையும் செய்யப்பட்டு 2 வகையும் இருக்கு. கண்ணாடியில் செய்யப்பட்ட சில நேரம் இந்த லேப்டாப்புகளில் பயன்படுத்தப்படும் உலோகத்தால். அப்போ அதில் ஹெட், அதை வாசிக்கக்கூடிய ஹெட், அதுக்குரிய மோட்டர்கள் எல்லாமே செட்டாகவே இருக்கும். அப்போ ஃப்ளப்பி டிஸ்க் வேற, ஃப்ளப்பி டிரைவ் வேற. ஆனால் ஹார்ட் டிஸ்க் ரெண்டுமே ஒன்று தான், டிஸ்க் ஒன்று தான், ஹார்ட் டிரைவ் ஒன்று. ரைட், அதை பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து 3 தட்டு இருக்கு பாருங்க. இதில் அந்த ஹெட்டுக்குரிய ஆம் இருக்கு, அது சேஃபர்ஸுக்கு மேலே இருக்கு. அந்த ஆம் வந்து எத்தனை இருக்கும், 1, 2, 3, 4 இருக்கும். அந்த ஒவ்வொரு டிஸ்க் இடையிலையும் ஒரு ஹெட் ஆம் இருக்கும், ஒவ்வொன்றிலையும் ஹெட் இருக்கும் 2 பக்கமும்.
அப்ப 3 டிஸ்க் இருந்தால் எல்லாம் 6 ஹெட் இருக்கும். ஒரு ஃபைலை நீங்க சேவ் பண்றேன்னு சொன்னா அந்த 6 ஹெட்டும் சேர்ந்து துண்டு துண்டா பதியும். ஒரு டிஸ்க்ல மேல ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு, அடுத்த டிஸ்க்ல மேல ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு, அப்படி 6 துண்டா பிரிச்சு பதியும் போது எங்களுக்கு வேகமா பதியும். 6 ஹெட் பதிய நேரம் ஒரே நேரத்தில் சமனாகும். ரைட். அப்ப எங்களுக்கு ஃப்ளப்பியை விட பதிகிற வேகம் கூட. ரைட். அப்போ ஃப்ளப்பியோட பாதுகாப்பு கூட உலோகத்தால் செய்யப்பட்டிருக்குது. அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இதுல நல்ல, அதனால ஹார்ட் டிஸ்க்னு சொல்லி சொல்லப்படும். ஓகே. அதில் மற்ற பேர்கள் எல்லாமே இருக்கு. ரீட் ரைட் ஹெட் இருக்கு, ஆர்ம் இருக்குது, ஸ்பெண்டில் இருக்குது, பிளேட்டர் தட்டுகள், அது 3 தட்டு 4 தட்டு உள்ளதெல்லாம் இருக்கு, 2 தட்டு உள்ளது இருக்குது, அப்படி இருக்கு. 1 இருக்காதானேமா, கூட 2 3 இருக்கு. ரைட். அப்போ இதுதான் கம்ப்யூட்டர் நிரந்தரமாக பொருத்தப்பட்டு இதில் தான் விண்டோஸ், நாங்கள் எடுக்கிற மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல் மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் அதில் பதியப்பட்டிருக்கு. கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணப்பட்ட நிலையிலையும் அதில் தரவுகள் இருக்கும். ஒரு நிமிஷம். ஹார்ட் டிஸ்கையும் பார்த்துட்டோம். ஓகே. அடுத்ததாக ஜிப் டிஸ்க்னு ஒன்று இருந்துச்சு. ஃப்ளாப்பி டிஸ்க் 1970ஆம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு அதில் 80ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜிப் டிஸ்க்னு ஒரு மேம்படுத்தப்பட்ட இது ஒன்று வந்துச்சு. அது என்னன்னு சொன்னா தரவுகளை சுருக்கி பதிவு. ஜிப் டிஸ்க்னு என்ன அர்த்தம்? தரவுகளை சுருக்கி பதிவு. ஃப்ளாப்பி டிஸ்கோட கொஞ்சம் டெவலப் பண்ணப்பட்ட வேர்ஷன், 100 MB வரைக்கும் அதில் பதிவு. ரைட். ஃப்ளாப்பியில் 1.5 MB தான், இதில் 100 MB. அப்போ பெரிய வரவேற்பு இருந்தது அந்த டைம்ல. ஆனால் அதுக்கப்புறம் இல்லாமல் போயிட்டு காரணம் சொல்றேன். ரைட். அதுக்கு ஒரு டிரைவ் இருந்துச்சு. ஆனால் இது ஸ்டாண்டர்ட் அறிக்கையில் அந்த ஒரு நிறுவனம் டிஸ்க் தயாரிச்சு அதுக்கு ஒரு டிரைவ் அவங்களும் தயாரிச்சு பாவிச்சாங்க, அந்த விற்பனை கொடுத்தாங்க. இன்னொரு நிறுவனம் இன்னொரு வகையான டிஸ்கை தயாரிச்சு இன்னொரு டிரைவ் அதுக்கேற்ற மாதிரி டிரைவை தயாரிச்சாங்க. அது என்ன பிரச்சனை? இந்த டிஸ்கை வந்து அந்த டிரைவ்ல போடல, அந்த டிஸ்க் இந்த டிரைவ்ல போடல, ஸ்டாண்டர்ட் ஒன்று இல்லாமல் போச்சு. ரைட். ஃப்ளாப்பி டிஸ்க்னு அப்படி இல்லை, எந்த கம்பெனி தயாரிச்ச ஃப்ளாப்பி டிஸ்காக இருந்தாலும் எந்த கம்பெனி தயாரிச்ச ஃப்ளாப்பி டிரைவ்லையும் போடலாம். அதனால அது பரவலாக இது, இந்த ஜிப் டிஸ்க் அவ்வளவா பரவலாக வர இல்லை. அப்போ அது ஒரு பிரச்சனை. ஓகே. அது மற்ற ஜாஸ்னு ஒரு நிறுவனம், ஜிப்னு ஒரு நிறுவனம், சாரி ஜாஸ்னு ஒரு டிஸ்க், ஜிப்னு ஒரு டிஸ்க், அது 1 GB 2 வகையான டிஸ்கை தயாரிக்கும். ஓகே. அது ஜிப் டிஸ்க். ஆனால் அது இடையில பாவனையில் இல்லாமல் போச்சு, அதுக்கும் காரணம் இருக்கு. அடுத்தது மேக்னெட்டிக் டேப். இந்த நாங்கள் படித்த எல்லா டிஸ்களையும் விட இதுட வந்து கெப்பாசிட்டி கூட. ஏன்னா ஒரு டேப் ஒரு இதில் ரோலில் சுற்றிக்கிற அளவுக்கு ஒரு 5 GBன்னு சும்மா உதாரணத்தை எடுத்துக்கொண்டா ஒரு அங்குலத்துக்கு அந்த வட்டத்துலேருந்து ஒரு அங்குலத்துக்கு டேப் சுற்றிக்கின்னு வச்சுக்கொள்ளும், அது 5 GB. இப்போ அதை 10 GB மாத்துறேன்டா, டபுள் ஆக்குறேன்டா, இன்னும் எவ்வளோ உயரத்துக்கு சுற்றணும்? நான் கேட்குற கையில் விளங்குதா? அந்த பிளாஸ்டிக் இதில் ஒரு அங்குலத்துக்கு டேப் சுற்றிக்குது, அது அவ்வளோ சேர்ந்து 5 GBன்னு சொல்கிறாங்க. இப்போ அது 10 GB ஆக்குறேன்டா, இன்னும் எவ்வளோ உயரத்துக்கு சுற்றணும்? இன்னொரு அங்குலத்துக்கா? இல்லை, இன்னொரு அங்குலத்துக்கு சுற்ற தேவை. இன்னும் கொஞ்சம் சுற்றினாலே 10 GB வந்துடும். ஏன்னா விட்டம் கூட்டிகிட்டு போகுது, வர வர விட்டம் கூட்டிகிட்டு போகுது, வட்டம் பெருசா போகுது. அதான் சரியா சொல்ல போனோம். இந்த ரேஸ் ஓடுறதுல சில ஆட்களை முன்னக்கு வச்சிருப்பாங்க, சில ஆட்களை பின்னக்கு வச்சிருப்பாங்க, கிரவுண்ட்ல பார்த்துருப்பீங்க. ரைட். அவன் முன்னக்கு வச்ச காரணம் என்னன்னா அவருக்கு பெரிய வட்டம் சுத்தேரிக்கு, இவருக்கு சின்ன வட்டம் சுத்தேரிக்கு, அதான் பிரச்சனை. அதனால முன்ன பின்ன வச்சிருக்கோம். ரைட். அப்ப அதே மாதிரி ஒரு விஷயம் தான். அப்ப இதுல கொஞ்சம் இடத்துக்கு அது டேப்பு மெல்லிய பொலித்தீன் தான். அப்ப நிறைய கொஞ்சம் சுத்தினாலே நியாயமான கெப்பாசிட்டி வந்துடும். ரைட். அப்ப இது பேக்கப் தேவைகளுக்கு வச்சிருக்கிறான், பயன்படுத்துறான். கூடுதலாக பேக்கப் தேவைகள் என்று சொல்லும் போது நாங்கள் படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அன்றாட நிறுவனங்கள்ல அன்றாட தேவைகளில் பயன்படுத்தப்படுற தரவுகள் பாதுகாப்பு கருதி வேறு தேவைகளுக்கு வேறு இடங்கள்ல பிரதி எடுத்து வைக்கப்படுறதை நாங்கள் சொல்றோம் பேக்கப். ரைட். அப்ப
பல கம்ப்யூட்டர், ஒரு 20-30 கம்ப்யூட்டர் உள்ள ஹார்ட் டிஸ்க் உள்ள தரவுகளை ஒரு மேக்னெட்டிக் டேப்ல பதிஞ்சு எடுத்துட்டு போயிடலாம். ரைட். ஆனால் இதுல ஒரு குறைபாடு இருக்கு. முக்கியமான குறைபாடு என்னண்டா, இதை ரெண்டம் எக்ஸஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி படிச்ச எல்லா டிஸ்குகளும் ரெண்டம் எக்ஸஸ் அப்படின்னா எழுமாற்றாக தரவுகள் எடுக்க இயலும். ஒரு டிஸ்க் இருக்குன்னு சொன்னா டிஸ்கோட ஹெட் ஒரு இடத்துல வாசிச்சு கொண்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஆக பெரிய தூரம் என்னன்னா அரை வட்டம் சுத்தினா போதும் டிஸ்க். அது ஆக பெரிய தூரம். அதுக்கு அரை வட்டம் சுத்துறதுக்கு அவ்வளவு நேரம் போகாது. குயிக்கா ஒரு சுத்தம் அரை வட்டம் சுத்தினா அந்த இடத்துக்கு ஹெட் வந்துடும். ஹெட்டுக்கு நேரம் அந்த டிஸ்க் வந்துடும். ரைட். அப்ப எந்த தரவுகளும் எப்போ வேணா எடுக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர்ல போன மாசம் பாஞ்ச தரவுகள், அதுக்கு பிறகு பாஞ்ச தரவுகள், அதுக்கு பிறகு பாஞ்ச தரவுகள் அப்படிலாம் இருக்கும். அவ திரும்ப எடுக்கும் போது முதலாவது பஞ்சை தான் முதல்ல எடுக்கணும்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படி கடைசியா பஞ்சை தான் முதல்ல எடுக்கணும்னா ஒண்ணும் இல்லை. எதை வேணாலும் எப்போ வேணாலும் எடுக்கலாம், ஒரே நேரம் தான் போகும். அதுதான் ரெண்டம் எக்ஸஸ்ன்னு சொல்றோம். ஆனால் இதுல அப்படி எடுக்க இயலாது. அங்க உள்ள தரவு தேவைப்பட்டா ஃபார்வர்ட் பண்ணணும். பண்ணு ஃபார்வர்ட் சுத்தணும். ஃபார்வர்ட் பண்ணி அங்க போயிட்டு எடுக்கணும். சரி எடுத்தாச்சுன்னு வச்சுட்டா திரும்ப இது பின்னுக்குள்ள தரவு தேவைப்பட்டா திரும்ப ரீவைண்ட் பண்ணணும். அப்ப கம்ப்யூட்டர் வேகத்துக்கும் இதுக்கும் ஒத்தே வராது. ஆக இதுக்கு நாங்க சொல்றது சீக்வன்ஷியல் எக்ஸஸ், தொடராகத்தான் எடுக்கணும். ஆனா பேக்கப் தேவைகளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பின்னரம் போகும்போது 20 கம்ப்யூட்டர் உள்ள ஹார்ட் டிஸ்க்ல உள்ள தரவுகளையும் இந்த மேக்னெட்டிக் டைப்ல எடுத்துட்டு போயாச்சு, வச்சாச்சு. நாளைக்கு அதுல இருந்து எடுக்கிற இல்லையே, நாளைக்கு வளமை போல வேலை நடக்கும். திரும்ப என்ன செய்யறது, பின்னரம் போகும்போது ரிவைண்ட் பண்ணி போட்டு திரும்ப மேல பதிகிறது, அல்லது இடம் இருந்தா பின்னால பதிகிறது. இப்படி ஒரு நாளும் பதிகிறதே தவிர அடிக்கடிலாம் எடுக்கிறீங்களா அதுல தரவு. எப்பாவது அசம்பாவிதம் நடந்து டேட்டா லாஸ்ட் ஆனா மட்டும்தான் பேக்கப்ல இருந்து திரும்ப ரெஸ்டோர் பண்ணணும். ஆகவே மேக்னெட்டிக் டேப் ரொம்ப பொருத்தம் இந்த மாதிரி பேக்கப் எடுக்கிறது. ரைட். ஓகே. இது ஒவ்வொரு வகையான மேக்னெட்டிக் டேப்புகள். நாங்க வீட்டில் பாவிக்கிற ஆடியோ கேசட்டும் ஒரு மேக்னெட்டிக் டேப் தான். அதுல பாட்டு மட்டும்தான் பதியணும்னு இல்லை, டேட்டாவும் பதியலாம். ரைட். ஒவ்வொரு அளவுகள் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு அளவுகள்ல ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கு. வீடியோ கேசட், ஆடியோ கேசட், இது நாம காணாத கேசட்டுகள் எல்லாம் இருக்குது. ரைட். இன்னும் வேற வகைகளும் இருக்குது. ரைட். இதெல்லாம் மேக்னெட்டிக் டேப்புகளோட வகைகள் தான். தேவைக்கு ஏற்ற மாதிரி தேவையான இடத்துல தேவையான வடிவத்தை பயன்படுத்துவாங்க. ரைட். சின்ன தேவை தாண்டா சின்ன மேக்னெட்டிக் டேப் பயன்படுத்தும். இதை பாருங்க, இது அந்த காலத்துல மேக்னெட்டிக் டேப்புகள், கொஞ்சம் பழைய காலத்துல மேக்னெட்டிக் டேப்புகள் பயன்படுத்தப்பட்ட மெத்தட்கள். இந்த தட்டுல வச்சுக்கிறதும் டேப்புகள் தான். 15 முடிஞ்சோன்னு எடுத்து காட்டி வச்சுட்டு மண்ணோட போட்டு விடுவாங்க. ரைட். அப்படியான கபோர்டுகள். அப்ப பெரிய நாசா மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல சேட்டலைட்ல இருந்து வர தரவுகள் இதுகள்லாம் ஒவ்வொரு செகண்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஸ்டாப் பண்றதுக்கே இல்லை. காலநிலையை பற்றிய தகவல்கள், விண்வெளியை பற்றிய தரவுகள் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அதுகளை மாச கணக்கில் அது பாஞ்சிட்டு தான் இருக்கும். அதுக்கு முடிவுண்டு கிடையாது. முடிய டேப் முடிய எடுத்து போட்டுருமா. ஒரு டேப்பை போட்டாலே ஒரு கிழமை கணக்கில் ஓடும். ரைட். முடிஞ்ச பிறகு மாற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த மாதிரி பெரிய ரூம்ல பெரிய கபோர்டுகளை வச்சு நிறைய, இந்த கபோர்டு தான் இதுதான் டேட்டா ஸ்டோரேஜ் கபோர்டு. அதில் வச்சு நிறைய டேட்டாகள் பதியப்படும். ஓகே. அப்போ மேக்னெட்டிக் டேப் இந்த 4 தான் மேக்னெட்டிக் மீடியாக்கள்ல வரும். மேக்னெட்டிக் மீடியாக்கள் வரும். ரைட். அடுத்த வகை ஆப்டிக்கல் மீடியா. அது என்னன்னு சொன்னா ஒளி கதிர்களை பயன்படுத்தி தரவுகளை பதியவும் வாசிக்கவும் கூடியது. மேக்னெட்டிக் மீடியான காந்த புலத்தை செலுத்தி தரவுகளை பதியவும் வாசிக்கவும் செய்யுது. ஆப்டிக்கல் மீடியாங்கிறது ஒளி கதிர்களை பயன்படுத்தி தரவுகளை வாசிக்கவும் பதியவும் செய்யுது. ரைட்.